ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ இன்னைக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஸ்டோரி ஃபார் கிட்ஸ். ஓகே, ஏ லயன் லவ் வித். இது ஆக்சுவலி பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஆனால் நம்ம வந்து ஒரு ஸ்டோரியா கன்வெர்ட் பண்ணி அதை வந்து அந்த ஸ்டோரி கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் இமேஜை ஜென்ரேட் பண்ணி நம்ம வந்து அதை ஸ்டோரியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிளான் போட்டோம் மார்னிங்ல நாங்கள் 2 பேரும். ஓகேவா? இப்போ என்ன ஸ்டோரி அதை கிரியேட் பண்ணி கொடுக்குங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு அனிமேஷன் ஸ்டோரி போட்டிருந்தோம். ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃபாக்ஸும் ப்ளஸ் அந்த ஒரு கேர்ளும் வந்து ஃப்ரெண்டாகிற மாதிரி பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து இன்னொரு ஃபுல்லாக அனிமல்ஸ் வச்சு பண்ணியிருந்தோம். ஐ திங்க் இதுவுமே அனிமல்ஸ் தான். இதை வந்து இப்போ நம்ம ஒரு ரா ஸ்டோரியா கன்வெர்ட் பண்ணிட்டோம் இல்லையா? இது ஒரு ரா ஸ்டோரி கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்க நம்ம நார்மலா பண்ற அதே மெத்தட் பண்ணிக்கோங்க. மேக் இட் ஸ்டோரி போர்ட் ஃபார்மேட். ஸ்டோரி போர்ட் ஃபார்மேட்ல நீங்க பண்றதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகே, எப்படி வந்து உங்களுடைய சீன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகணும். ஓகே, சீன் 1ல என்ன வேணும், ஓகே சீன் 2ல என்ன வேணும். அப்போ உங்களுடைய சீன்ஸ் வந்து செட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுடைய ப்ராம்ப்ட் கிரியேட் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது வந்து இப்படி பண்ணீங்கன்னா. ஓகே, அப்புறம் அதுல டெக்ஸ்ட் என்ன, அதாவது வாய்ஸ் ஓவர் என்ன வேணுங்கிறத உங்களுக்கு அதுல கிடைச்சிரும். அதே மாதிரி நீங்க இதுல வந்து கேப்ஷன்ஸும் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம் ஈச் அண்ட் எவரி சீன்ஸ்க்கு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன, இப்போ ஒரு 5 சீன்ஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இது 5 சீன், மொத்தம் டோட்டல் 5 சீன் பிளஸ் ஒரு எண்ட் பேனல். ஓகே, ஸோ இதை ஃபுல்லா முடிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லயன் வந்து ஒரு டியரை வந்து ஒரு லவ் பண்ற மாதிரி, அதாவது எப்பவுமே அந்த ரெண்டுமே அகேன்ஸ்டான ஒரு அனிமல்ஸ் இல்லையா? ஸோ ஃபைட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வித்தவுட் பாசிபிலிட்டிஸ் வந்து நம்ம இல்லை சாட் ஜிபிடில யூஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பிளான் போட்டோம் இன்னைக்கு நாங்கள். ஸோ இப்போ வந்து இப்போ வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரி ரெடி. கரெக்டா? இப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க வந்து ப்ராம்ப்டை நீங்க ஜெனரேட் பண்ணலாம், ப்ராம்ப்டை கிரியேட் பண்ணலாம். அந்த ப்ராம்ப்டை கிரியேட் பண்றதுக்கு நீங்க வந்து எல்டெக்ஸ் ஸ்டூடியோ யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா இதெல்லாம் ஈஸி மெத்தட். இப்போ வந்து உங்களுடைய ஸ்டோரி ரெடி, ஹெட்டிங் டைட்டில் ரெடி, அப்புறம் இதை ஒவ்வொரு சீன்ல உள்ள இந்த இது மட்டும் எடுத்து இந்த சீன் இருக்குல்ல, இது வந்து உங்களுடைய ப்ராம்ப்ட் ஆக்சுவலி. ஓகேவா? ஏன் ப்ராம்ப்ட் அப்படின்னா இதான் உங்களுடைய விஷுவல். ஓகே, இந்த விஷுவல் எப்படி வேணும் அப்படிங்கறத எப்படி கிரியேட் பண்றது. ஓகே, இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து விஷுவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சீன் வந்து எப்படி டிவைட் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சீன் 1 மட்டும் தான். கரெக்டா? இந்த ஒரு சீனே, ஒரு சீன் மட்டும், ஒரு சீன் நம்பர் 1 மட்டுமே நீங்க எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு டென்ஸ், அப்புறம் கிரீன் ஃபாரஸ்ட் வித் கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ், ஓகே அண்ட் டால் ட்ரீஸ். ஓகே, இதை வந்து நீங்க எப்படி வேணுங்கிறத ஷார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 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 ஃபாரஸ்ட் இல்லையா, அதுக்கு முன்னாடி என்ன வேணும் அப்படின்னா ஒரு சின்ன வில்லேஜை காட்டிடலாம். அந்த வில்லேஜ்ல இருந்து வந்து அதுக்கப்புறம் அந்த ஃபாரஸ்ட்குள்ள என்ட்ரி ஆகிற மாதிரி சீன் காட்டிடலாம். அதை நீங்க செட் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதை நீங்க இது நம்மளோட ஸ்டோரி இதுவா இருந்தா கூட இந்த சீன் 1 நான் ஃபர்ஸ்ட் டைட்டில் காப்பி பண்றேன். ஓகே, இங்க வந்துட்டு இங்க என்ன பண்ணுங்க, இந்த ஒயிட் போர்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் கேன்வால. ஓகே, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ராப்பர் ஸ்டெப்ஸ். ஓகே, நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்க கிரியேட் பண்ண ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுடைய ஃபுல் விஷுவல் இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு அது என்ன ஆகும்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அப்கிரேடா இருக்கும், சேஞ்சஸ் கிடைக்கும் நிறைய. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒயிட் போர்டு வந்து என்ன ஆகும்னா இப்படி ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் கிடைக்கும். ஒரு நிமிஷம், எங்க லெஃப்ட் சைட் லோட் ஆயிட்டு இருக்கு. மேபி ஆட்டோ சேவ் தான், ஸோ நோ வரிஸ். இது என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த சீன் 1 பேனல் 1 கூட வேண்டாம், சீன் 1 அதே மாதிரி உங்களுக்கு இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சிஸ்டம் கொஞ்சம் நான் ப்ராம்ப்ட் இன்னும் ரெடி பண்ணல. நான் ஆக்சுவலி என்ன கொடுத்துருக்கேன், இது வந்து நான் என்ன ஸ்டோரி கிரியேட் பண்றேன். அதாவது ஸ்டோரி கிரியேட் பண்ணுங்க நான் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா இது மட்டும் கொடுத்துருந்தேன், ஸ்டோரி ஃபார் கிட்ஸ். ஓகே, ஏ லயன் வித் ஏ லயன் லவ் வித் டியர். ஓகேவா? ஸோ இந்த இதை வச்சு இந்த இதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு ஸ்டோரி ஃபார்ம் ஆயிடுச்சு சாட் ஜிபிடில. இந்த ஸ்டோரியை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஸ்டோரி ஃபார் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதே ஸ்டோரி இந்த சீன் வைஸ் ஸ்பிளிட் பண்ணி கிடைச்சிரும். ஓகே, அப்புறம் இதை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா கேன்வால நீங்க இதே மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபர்தர் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இங்க உங்களுக்கு. ஓகே, ஸோ அதுக்கு தான் இந்த ஒயிட் போர்டை வந்து நான் உங்களுக்கு யூஸ் பண்ண வைக்கிறது. நிறைய ஹெல்ப்ஃபுல் இருக்கு, நம்ம போக போக படிக்கலாம். அது இப்போ நான் என்ன பண்ணுவேன், இதை மட்டும் எடுங்க,
இதான் உங்களுடைய ப்ராம்ப்ட். ஓகே, இப்போ நீங்க என்ன சீன் 1ல வந்து உங்களுடைய ப்ராம்ப்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராம்ப்ட் வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இமேஜா கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறம் வீடியோவா கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகே, இது வந்து பேக்ரவுண்ட் சொல்றதை விட விசுவல் சொல்லலாம். பர் அகைன் இங்க எல்லாத்துலயுமே இது வந்து விசுவலுக்கு இடத்துல வந்து பேக்ரவுண்டுங்க அப்படிங்கிற ஆப்ஷன் வருது. பார்க்கலாம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து ப்ராம்ப்டா கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ நமக்கு வந்து இந்த சீன்ஸ் கிரியேட் பண்ணணும். கரெக்டா என்ன இருக்கு, டென்ஸு, அதுக்கப்புறம் கிரீன் ஃபாரஸ்ட், இது வந்து கீவேர்ட்ஸ். ஓகே, வித் கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் அண்ட் டால் ட்ரீஸ். அதாவது வந்து ஒரு பேக்ரவுண்டை நம்ம வந்து செட் பண்ணி கொடுக்குறோம். அது வந்து நேச்சுரல் செட். ஓகே, நீங்க என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட் பேக்ரவுண்டை வந்து செட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. சீன் செட் பண்றது. ஓகே, கேலிங். ஓகே, கேலிங்.ai. ஓகே, இந்த வெப்சைட் எடுத்துக்கோங்க, யூஸ் பண்ணி இதை வந்து வீடியோ எடுக்கலாம், காட்டுறேன். ஃப்ரீ தான், ஆனா இதை யூஸ் பண்ணுங்க, நான் அப்புறம் உங்களுக்கு ப்ரீமியம் தரேன். ஓகே, இப்போதைக்கு ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். அப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு செக்யூரிட்டி கேப்சா இருக்கும். அதுல என்ன பண்ணணுங்கிறத சொல்றேன். இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 டிவைடர் இருக்கும். இதுல கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆரோ மாதிரி இருக்கும், ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அந்த பசில் டைப்ல. அச்சா, இது வந்து என்ன ஆகும்னா நீங்க இப்போ நீங்க கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், அந்த ஆரோ இருக்கு இல்லையா, அந்த ஆரோ வந்து இந்த பசில கரெக்டா நீங்க இது வச்சு நீங்க இதுக்கு மேல வச்சீங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு அக்செப்ட் பண்ணும் லாகின் பண்றதுக்கு. அதுவே நீங்க அதை கரெக்டா அந்த இடத்துல பொசிஷன் வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லோடிங் கொடுக்கும், அது ஆட்டோமேட்டிக்கா உள்ள என்ட்ரி ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த பஸ்ஸில் நீங்க எவ்ரி டைம் நீங்க லாகின் பண்ணும்போது தான் தேவைப்படும். ஓகே, முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்பர் அடிக்க வேண்டி வரும், இல்லைன்னா ஏதாவது கேரக்டர்ஸ் நீங்க டைப் பண்ண வேண்டி வரும் இல்லையா? வராது 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 வராது, அப்படியே தான் வராது. அப்படியா? இல்லையா, அப்படி வராது. ஆக்சுவலி மேபி ஒரு நிமிஷம் இருங்க, அப்படி வர சான்ஸ் இல்லை. உங்களுக்கு இது மட்டும் தான், இதுல வந்து இது வந்து டிஜிட்டல் கேப்சா, ஸோ அதனால இது மட்டும் தான் வரும் உங்களுக்கு. ஓகே, அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க சைன் அப் பண்ணும்போது மேபி அந்த ப்ராப்ளம் வந்துருக்கலாம், பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, இதுதான் மெத்தட். ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்க லாகின் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அந்த கேப்சா மட்டும் அதில் அந்த இதை ட்ராக் பண்ணி விடுங்க அந்த பஸ்ஸில், அவ்வளோதான் முடிச்சு. ஓகே, குரோம் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு, எனக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம லாகின் ஆயிடுச்சு இல்லை எனக்கு. ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸி. ஓகே, ரொம்ப ஈஸியும் கூட, ஆனால் அந்த டூல் வந்து ரொம்ப எஃபெக்டிவ் டூலும் கூட, நல்லாவும் இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க, நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் வந்து குரூப்ல போட்டிருந்தேன் நிறைய, அந்த பீஸா அப்புறம் அந்த பர்கருக்குள்ள அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ அது எல்லாமே இதுல உள்ளதுதான். என்ன ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க லாகின் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபுல் அந்த இன்டர்ஃபேஸ் கிடைச்சிருவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து உங்களுடைய காயின்ஸ் வந்து டெய்லி 66 காயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி கிடைக்கும் இதுல ஃப்ரீயாட்டு. ஓகே, இதுல இது வந்து எனக்கு வந்து ப்ரோ வெர்ஷன் இருக்கு. இப்போ நார்மலா நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இதுல பேசிக் வெர்ஷன் இருக்கும், இல்லை ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் இருக்கும். ஓகே ஓகே, எனிவே, ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ப்ரோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல வந்து நீங்க ஃபுல்லாவே நம்ம இதை, நான் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் கண்டி இதை யூஸ் பண்ணேன், அதனால கொஞ்சம் அதில் இருந்த ஆப்ஷன் 3000 பாயிண்ட்ஸ் கிடைச்சிது. நீங்க இதுல வந்து 2 விஷயம் இருக்கு. ஒன்னு காயின்ஸும் ஆட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இல்லைன்னா திருப்பி நீங்க வந்து ரெனிவல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் காயின்ஸும் கிடைக்கும். இல்ல நீங்க ரெனிவலே பண்ணல அப்படின்னா ஒரு டெய்லி பேசிஸ்ல ஒரு 80 பாயிண்ட்ஸா இல்ல 60 பாயிண்ட்ஸ் வந்து டெய்லி ஆட் ஆயிட்டு இருக்கும், அது டெய்லி எக்ஸ்பயர் ஆயிட்டு இருக்கும். ஓகே, நீங்க பண்ணாலும் பண்ணட்டாலும் அது அந்த 60 வந்து கிடைச்சிட்டு இருக்கும், அதே மாதிரி அது எக்ஸ்பயர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ அதை இங்க யூஸ் பண்ணிக்கோங்க அந்த பாயிண்ட் வச்சு பாத்தீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து கம்யூனிட்டிஸ் இருக்கு. கம்யூனிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் நம்மள மாதிரி ஜெனரேட் பண்ணுவாங்க இல்லையா, இது எல்லாமே நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது இது எல்லாமே கம்யூனிட்டிஸ் உள்ளது. ஓகே, ஸோ இது ஒவ்வொருத்தங்க அவங்கவங்க இப்போ இதுக்கு ஒரு ஐடி இருக்கும். நம்ம இப்போ லாகின் பண்ணும்போது நமக்கு இப்படி கேஜிஎல் அந்த அப்படி போட்டுட்டு நமக்கு வந்து அந்த அவங்களுடைய லிங்க்ல வந்து நமக்கு ஒரு ஐடி ஃபார்ம் ஆயிடும். அப்புறம் அந்த நம்ம பேர்ல நம்ம கிரியேட் பண்றது எல்லாமே அந்த கம்யூனிட்டிஸ்குள்ளே போயிடும். பிரைவேட்ல வைக்கிறதா இருந்தா, இப்போ நீங்க ஏதாவது ப்ராஜெக்ட் பண்றீங்க, கிளைண்ட் சொல்றாங்க இது வந்து எனக்கு பப்ளிஷ் ஆகக்கூடாது, வெளியே போகக்கூடாது அப்போன்னா நீங்க பிரைவேட்ல வச்சுக்கலாம். இல்ல கம்யூனிட்டிஸ்ல வச்சு பப்ளிக்ல போட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா போயிடும், வேற யாருனாலுமே நீங்க இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து கம்யூனிட்டிஸ். அதான் இப்போ நீங்க இதுல கிளிக் பண்ணி ஹோம்ல இருக்கேன், இதுல நீங்க கம்யூனிட்டியில கிளிக் பண்ணீங்கன்னா அங்க என்னென்ன யூசர் இருக்காங்களோ அந்த யூசருக்குள்ள எல்லா இதுவுமே நீங்க இங்க பாத்துக்கலாம். ஓகே, ஸோ கிரியேட்டிவா அவங்க யூஸ் பண்ண பார்க்கலாம், ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணது பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே அவங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ண மெத்தடு. இப்போ இதுல நீங்க கர்சர் வச்சீங்க அப்படின்னா அது பிளே ஆகுறத பாத்துக்கலாம். சில டைம்ல இமேஜ் மட்டும் இருக்கும், இது வந்து வீடியோ. ஓகே, இங்க இமேஜ் இருக்கும், அந்த
பட்டன் பார்த்துக்கோங்க. இந்த ப்ளே பட்டன்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து வீடியோ, நார்மலாக ஃப்ளாட்டாக இருக்குன்னா அது இமேஜஸ். ஓகே, ஸோ இது அவங்களுடைய ஐடியாவை நீங்கள் காப்பி பண்ணிடலாம். அவங்க எப்படி அதை அனிமேட் பண்ணியிருக்காங்கங்கிறத நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் இந்த இதை கம்யூனிட்டி பார்க்குறதுல. இப்போ நிறைய கம்யூனிட்டிஸ் வந்து அதுதான் இருக்கும். நமக்கு வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ணதை விட நம்ம ஸ்டடி பண்ணும்போது இப்படிப்பட்ட அனிமேஷன்ஸ்க்கு வந்து அவங்க என்ன மாதிரி கொடுத்துருப்பாங்க, என்ன மாதிரி கீவேர்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அனிமேட் திஸ் இமேஜ் த அனிமல் இஸ் வாக்கிங் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கா ஒரு ஹெட்டிங் கொடுத்தாங்க, அந்த ப்ராம்ப்ட் கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அனிமல் ஓகே ஓகே இந்த அனிமேட்டை வந்து அந்த அனிமலை வந்து அவங்க அனிமேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அனிமேட்டை வந்து வாக் பண்ற மாதிரி ஒரு அனிமேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதை பொறுத்து நீங்க ஒவ்வொரு இதுலயும் அவங்களுடைய அந்த அனிமேஷனுக்குள்ள ப்ராம்ப்டே நீங்க படிக்கலாம். ஓகே, அப்போ என்ன ஆகும்னா அது டிஃபால்ட்டா என்ன வேணுமோ அது உங்களுக்கு கிடைச்சிருவாங்க. ஓகேவா, அப்போ அதை நீங்க எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்க பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, பார்த்துக்கலாம். இதுல வந்து கொடுத்துருக்காங்க வெறும் அனிமேட் திஸ் இமேஜ். இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன சிம்பிள் ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் இது இல்லாமலும் நீங்க கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ அதை பாருங்க. ஓகே, நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இமேஜஸ் ஜென்ரேட் பண்ண பார்க்கலாம். இந்த சைட்டை நீங்க லாகின் பண்ணுங்க, சைன் அப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சைட் கூட, ஆனால் ரொம்ப ஈஸி மெத்தட்ல நீங்க கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு இமேஜை ஃபார்ம் பண்றதை பார்ப்போம். ஒரு இமேஜை வந்து ஜெனரேட் பண்றதுக்கு என்ன மெத்தட்லாம் இருக்கு பாத்தீங்க அப்படின்னா, இங்க வந்து நீங்க வந்து நெகட்டிவ் ப்ராம்ப்ட் பண்ண முடியாது, அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் இல்லை. ப்ராம்ப்டை இங்க கொடுங்க. ப்ராம்ப்ட் இங்க கொடுத்த பிறகு இதுல வந்து இது டிஃபால்ட் ப்ராம்ப்ட். இது வந்து நீங்க இதுல கீழே கிளிக் பண்ணீங்கன்னா இங்க நிறைய வேரியன்ட் இருக்கும் இங்க. ஓகே, ஸோ இதை நீங்க டெலீட் பண்ணிக்கோங்க. என்னன்னு தெரியல, குரோம் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய இமேஜ் மாதிரி என்ன இமேஜ் வேணுமோ அதை இங்க டிஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க வந்து 2500 வேர்ட்ஸ் வந்து நீங்க மேக்ஸிமம் டிஸ்கிரைப் பண்ணலாம். நமக்கு சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் தான் இருக்கும் இல்லையா, சிம்பிளா பண்ணுங்க. அப்போ நான் அந்த அனிமேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இமேஜ் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கலாம். என்ன மாதிரி இமேஜஸ் உங்களுக்கு வேணும், அதுல இருந்து என்னெல்லாம் எடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேசிக்கா ஒரு இமேஜ் நீங்க என்ன இமேஜ் கொடுக்குறீங்களோ அதுல இருந்து ஸ்டைல் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கூடும், அது எடுக்கும். இது வந்து ஒன்லி ஃபார் ரெஃபரன்ஸ். ஸ்டைலா இருக்கட்டும், என்ன மாதிரி ஷேடோ லைட்டிங் அந்த மாதிரி உள்ள கான்செப்ட் எல்லாமே அதை எடுத்துக்கிடும். அதுக்கப்புறம் மெயினா பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ரெசல்யூஷன்ஸ் வந்து என்ன செட்டிங் வேணும். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 16:9 ரேஷியோ வேணும். அதாவது உங்களுடைய பிக்சல் வந்து அதே மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு யூடியூப் வீடியோ பாத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் வீடியோ சைஸ் இந்த 16:9 எடுத்தீங்கன்னா அதுக்கு மேலே நீங்க எவ்வளவுக்குள்ள ஸ்கேல் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேல் கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ கட் ஆகாது. அதே மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்கு. இப்போ 9.6 வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஷார்ட்ஸ்ல நம்ம கிரியேட் பண்ணோம்ல யூடியூப், அந்த வீடியோல வந்து அதே இது உல்டா. ஓகே, ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு கிடைக்கும் உங்களுக்கு, வெர்டிகல் அப்புறமா லேண்ட்ஸ்கேப் அப்படி மாதிரி. இது வந்து 1.1 ஸ்கேல் வந்து ரேஷியோ கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து பாருங்க, இங்க வந்து உங்களுக்கு எத்தனை வீடியோ கவுண்ட் வேணும். இது வந்து உங்களுடைய காயின்ஸை யூட்டிலைஸ், இது வந்து கம்மியாக தான் காயின்ஸ் போகும். உங்களுடைய ஃப்ரீ வேஜ் யூஸ் பண்ணாலே நீங்க நிறைய இமேஜ் ஜெனரேட் பண்ணலாம் டெய்லி பேசிஸ்ல காட்டுறவங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம்ல வந்து 4 ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஒன் டைம்ல 9 ஆப்ஷன்ஸ் வரைக்கும் இருக்கு. ஒரு நார்மலா டிஃபால்ட்டா 4 எடுத்துக்கோங்க. ஓகே, இதுல 2 கொடுத்தோம் அப்படின்னா மினிமம் 2 எடுத்து நீங்க யூஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் 4 வச்சு யூஸ் பண்றேன். இங்க நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். ஓகே, ஸோ ப்ராம்ப்ட்ல வந்து நமக்கு என்ன வேணும்னா ஒரு கிரீன் ஃபாரஸ்ட் வந்து கிரியேட் பண்ணணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஃபாரஸ்ட் மட்டும் தான், அதுல ஒரு டென்ஸ் ஒரு குகை மட்டும். ஓகே, இந்த டென்ஸ்குள்ள ஒரு ஃபாரஸ்ட் வேணும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபாரஸ்ட் கிரியேட் பண்றேன். ஓகே, இப்போ இங்க வந்துட்டீங்க அப்படின்னா இங்க இது வந்து உங்களுடைய கீவேர்ட்ஸ். ஓகே, இந்த கீவேர்ட்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து நான் கீவேர்ட்ஸை பிளேஸ் பண்ணிட்டேன். கரெக்டா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டைல் அந்த ப்ராப்பர்ட்டி ஸோ அதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க உங்களுடைய இமேஜை லோட் பண்ணிடலாம். அது வந்து ஆப்ஷனல். ஓகே, நான் என்ன இப்போ இதுல நம்ம நார்மலா என்ன எழுதுறோம், இதுல வந்து சினிமாட்டிக் இல்லைன்னா போட்டோகிராஃபிக் அப்படி போடுவோம் இல்லையா. இப்போ இது வந்து ஒரு கீவேர்ட், உங்களுடைய அந்த ஸ்டைல் போட்டோகிராஃப் வாங்குறதுக்கு. ஓகே, ரியாலிட்டி போட்டோகிராஃப், இதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு. நான் உங்களுக்கு அந்த ப்ராம்ப்ட் எல்லாம் போடுறேன் இல்லையா, அதுல இருந்து நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஞாபகம் வச்சுக்கலாம்.
அதில் லென்ஸ் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், ஸ்டைலோட அந்த நிறையா ஸ்டைலுக்குள்ள வேல்யூ இருக்குது அதை கொடுக்கலாம். ஓகே, அப்போ உங்களுடைய அந்த டீட்டெயில் எல்லாமே ரொம்ப இதாக வரும். இல்லை நீங்கள் இங்கே ரெஃபரன்ஸ் இமேஜில் என்ன கொடுக்குறீங்களோ அதை லோட் பண்ணீங்கன்னா அந்த இமேஜ்லேருந்து அது ஃபுல் ப்ராப்பர்ட்டிஸும் காப்பி பண்ணிவிடும். உங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்தா போதும், இந்த ஒரு லைன் கொடுத்தா மட்டும் போதும். ஓகே, நான் இப்போ வந்து சினிமாட்டிக் அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த லைட்டிங் எஃபெக்ட் எல்லாமே கொஞ்சம் அந்த ஷேடோ அந்த இது எல்லாமே நல்லா இருக்கும், ஃபோக் எஃபெக்ட் கிடைக்கும். ரியாலிட்டி ஃபோட்டோகிராஃப்ஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஒரு ஸ்டில் கேமராக்குள்ள ஃபீல் கிடைக்கும். ரெசல்யூஷன் ஆல்ரெடி செட்டு. இப்போ பாருங்க 4 இமேஜ் ஜெனரேட் பண்றதுக்கு வெறும் 0.880 கிரெடிட்ஸ் தான் உங்களுக்கு வந்து இது யூட்டிலைஸ் ஆகுது. இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்மி பண்ணீங்கன்னா 40 இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 2 வச்சு யூஸ் பண்ணலாம். 66 கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நீங்க நிறைய இமேஜ் பர் டே ஜெனரேட் பண்ணிடலாம். ஓகே, நான் இதை கிரியேட் பண்றேன், நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் இங்க. ஓகே, இதுல வந்து ஜெனரேட் கொடுங்க. ஜெனரேட் கொடுத்தோன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸ் வேரியன்ட் கிடைக்கும் உங்களுக்கு, இங்கே லோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 இமேஜஸ் வந்து உங்களுக்கு ஜெனரேட் ஆகிட்டு, இந்த 4 இமேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் இங்க. இந்த இமேஜ் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸா எடுத்துட்டு அப்புறம் வரக்கூடிய இமேஜஸ் எல்லாமே அதை பேஸ் பண்ணி வேணும் அப்படின்னா நீங்க இந்த மிடில் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் இதை சொல்லி தரேன். என்ஹான்ஸ் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதான் நம்ம சொல்லுவோம் அப் ஸ்கேல் கொடுப்போம் இல்லையா, அந்த ஆப்ஷன்ஸ் வந்து என்ஹான்ஸ். இந்த இமேஜ் மாதிரியே உங்களுக்கு ஃபர்தரா உள்ள இமேஜ் வந்து ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா அஸ் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிடும் இங்க. ஓகே, ஸோ இந்த அஸ் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு அப்புறம் நீங்க இந்த இதெல்லாம் கொடுக்கணும் தேவையில்லை, வெறும் இந்த கீவேர்ட்ஸ் மட்டும் நீங்க பிளேஸ் பண்ணிட்டு போனா உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இங்கேயுமே அப்படிதான், இதுல எது வேணுமோ அந்த இதை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இங்க வந்து ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஒரு டென்ஸ் வேணும் அப்படி கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ இந்த டென்ஸையும் காப்பி பண்ணிடுறேன். ஓகே, ஏன்னா இது வந்து வெறும் ஃபாரஸ்ட் மட்டும் தான் இருக்கு. ஸோ நான் ஒரு டென்ஸ் கொடுக்குறேன். இந்த டென்ஸை வந்து நான் கோமால ஆட் பண்ணியிருக்கேன் இங்க. ஸோ என்னெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க இங்க கோமா ஆட் பண்ணலாம். ஓகேவா, சன்ரைஸ், ஓகே, மார்னிங் டைம், ஓகேவா. ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு உங்களுடைய இமேஜினேஷன்ல வேணும் நான் விஷுவல் பண்ண போறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இப்படி வந்து கீவேர்ட்ஸ் வந்து கோமா ஆட் பண்ணிட்டு போயிட்டு இருங்க. ஓகேவா, நீங்க இந்த குவாலிட்டி நீங்க இதுல கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இதுல எந்த இமேஜ்ல கிளிக் பண்றீங்களோ அந்த இமேஜ் உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி கிடைக்கும். நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இந்த 4 இமேஜை நீங்க 1 by 1 பார்த்துக்கலாம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 4 இமேஜஸ். ஸோ இந்த பார்க்கலாம். இப்போ எனக்கு நான் வந்து வெறும் டென்ஸுக்கு தேவைப்படுது, அதையும் போட்டுட்டு நான் வந்து இன்னொன்று ஜெனரேட் பண்றேன். ஓகே, அந்த அளவுக்கு ஆட் ஆகல டென்ஸ் வந்து இது. ஓகே, ஆனா ஓரளவுக்குள்ள இந்த ஃபாரஸ்ட்குள்ள அந்த ஃபீல் ஆகுது. ஸ்டோரியில நெக்ஸ்ட் பிளான் பார்ப்போம், நெக்ஸ்ட் சீன்ல என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்ப்போம். ஆனா அதாவது ஸ்டார்ட் வித் இதை நீங்க யூஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ எல்லாத்துலயுமே எனக்கு வந்து இந்த சீன் கொஞ்சம் ஓகே மாதிரி இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், இதை ஃபர்ஸ்ட் நான் பாக்குறேன். இது ஓகே, எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே மாதிரி இருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணிடலாம். என்ஹான்ஸ் அப்படின்னா ஹெச்டி ஃபார்மேட் கிடைக்கும், அதாவது உங்களுக்கு இமேஜ் வந்து நல்ல குவாலிட்டியா கிடைக்கும். என்ஹான்ஸ் கொடுங்க. ஓகே, இப்போ என்ஹான்ஸ் கொடுத்தோன்னு என்ன ஆகும்னா இங்க வந்து சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகும், இமேஜ் வந்து அப்ஸ்கேல் ஆகும். ஓகே, இது அப்ஸ்கேல் ஆனோன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிசபிள் ஆயிடும் இந்த ஓவர்லே வந்து. ஓகே, ஆல்ரெடி இது வந்து ஹெச்டி குவாலிட்டி ஆயிடுச்சு. ஓகே, இங்க உங்களுக்கு எங்க ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிங்க் ஷேர் பண்ணிடலாம், வேணும் அதாவது லைக் டிஸ்லைக் கொடுக்கலாம், ஷேர் பண்ண ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் இதை வந்து நீங்க ஃபேவரட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்க டவுன்லோடுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து டவுன்லோட் வித் வாட்டர் மார்க், இந்த லெஃப்ட் சைட்ல கீழே பாத்தீங்க அப்படின்னா கேலிங் ஏன்னு இருக்கும். ஓகே, இல்ல உங்களுக்கு வந்து எனக்கு அது வேண்டாம் அப்படின்னா டவுன்லோட் வித்தவுட் வாட்டர் மார்க் கொடுத்தீங்கன்னா நீங்க இதை டவுன்லோட் கொடுத்துட்டு இதுல ஆப்ஷன் கிடைக்கும், ஜேபிஜி இல்லைன்னா பிஎன்ஜி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, இங்க நீங்க பண்ணிக்கலாம். இங்க கீழே ஆப்ஷன் இருக்கு. ஓகே, இதுல வந்து பிஎன்ஜி இருக்கு, நீங்க வந்து ஜேபிஜி கொடுக்கலாம். ஜேபிஜி கொடுத்து ஆல் ஃபார்மேட் கொடுத்தீங்கன்னா ஜேபிஜி எடுக்கலாம், இல்லை பிஎன்ஜினாலும் ஓகே தான். ஓகே, ஸோ எங்க உங்களுக்கு லொகேஷன் வேணுமோ நீங்க எங்க கொடுக்கலாம். ஓகே, நான் வந்து ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த சீன் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு, இமேஜஸ் டவுன்லோட் பண்ணிட்டோம். இதை வந்து அசே ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. இதே சேம் குவாலிட்டி இந்த ஃப்ளவர்ஸ்ல டீட்டெயில் அந்த இது எல்லாமே ஃபார்ம் ஆகும். இதை அசே ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. இங்க இந்த ரெஃபரன்ஸுமே இதை நீங்க எவ்வளோக்குள்ள சேமா வேணும் இல்லை எனக்கு சிமிலரா வேணும் அப்படிங்கிறத நீங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு செட்டிங். அதுக்கப்புறம் இது ஒரு இமேஜ் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நீங்க வீடியோ வேணும்னா இதை பண்ணிடலாம். லாஸ்ட்ல நம்ம வீடியோ பண்ணலாம். ஓகே, இந்த பிரிங் டு லைஃப் இருக்குல்ல, இது வந்து வீடியோவா கன்வெர்ட் பண்ணிடலாம். நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்றேன் அப்படின்னா அடுத்த சீன் எடுக்கிறேன். ஓகே, இப்போ சீன் 2ல வந்து என்ன பண்ணுவீங்க, ரிவர் பேங்க் லியோ ஸ்டெப் ஃபார்வர்ட் குவைட்லி வித் ஏ வார்ம் ஸ்மைல்.
அந்த லியோங்கிறது நமக்கு இங்க தெரியாது. ஆனா லியோங்கிறது செட் ஆயிட்டு நேம். ஆனா அந்த லியோ இடத்துல என்ன பண்ணணும்னா லயன் போட வேண்டி வரும். ஓகே, ஐ திங்க் இங்க ஒன்று இருக்கு பேனல் 2. சீன் 1லே பேனல் 1 பேனல் 2ன்னு இருக்கு. 1ல வந்து ஒரு பெரிய ஃபாரஸ்ட், அதாவது ரொம்ப அடர்ந்த காடு. செகண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் ரிவர் வித் கிளியர் ப்ளூ வாட்டர் ஃப்ளோயிங். ஓகே, ஒரு சின்ன என்ன சொல்லுவாங்க, இதை வந்து காப்பி பண்ணுங்க. ஒரு ரிவர் தேவை இருக்கு, அதே மாதிரி ஒரு வாட்டர் ஃபால் தேவை இருக்கு. ஸோ என்ன பண்ணுங்க, இதை மீதி உள்ளது அப்படியே இருக்கட்டும் இங்க. ஓகே, இந்த டென்ஸ் எடுத்துட்டு இங்க அப்படியே ஒரு கோமா ஆட் பண்ணி இது இருந்தாலும் ஓகே. இமேஜ் வந்து ரொம்ப டைம் எடுக்காது, குயிக் ஆயிடும். ஓகே, அந்த ரிவர் இல்ல, ஸோ இந்த ரெஃபரன்ஸ் இருக்கனால டைரக்டாவே அதை பேஸ் பண்ணி எடுத்துருச்சு அது. ஓகே, இப்போ ஃபுல்லா முடியட்டு அப்புறம் பார்க்கலாம். இல்லைன்னா இந்த லைன்ஸ் அப்படி தூக்கிடலாம். இல்லைன்னா நீங்க ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து டெலிட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. இல்லைன்னா வேற அப்லோட் பண்ணலாம். ரெஃபரன்ஸ் இமேஜை நான் ரிமூவ் பண்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 3 ஜென்ரேட் ஆகட்டும். ரெஃபரன்ஸ் இமேஜ் இல்லைன்னா இந்த லைனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா இந்த லைன் எடுத்து அப்படி இதுக்கு கீழே போட்டுக்கோங்க. ஓகே, செகண்ட் காமா கீழே போட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் இனி ஜெனரேட் பண்றேன். இது ஃபாஸ்டா இருக்கும். ரெஃபரன்ஸ் இமேஜ் கொடுத்தோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சியா கிடைக்கும் உங்களுக்கு. அதனால சரி, நமக்கு வந்து இந்த ரெஃபரன்ஸ் இமேஜ்னால தான் அது வந்து அந்த ரொம்ப என்ன சொல்லுவாங்க, அந்த அதுவும் 0 லெவல்ல இருந்துச்சு, சேம் டு சேம் அதை ஃபாலோ பண்ண முடியல. இங்க ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த நம்ம கொடுத்த அந்த இது வரைக்கும் ஓகே, ஃபாரஸ்ட்குள்ள அந்த இது கண்டினியூ ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ரிவர் வித் கிளியர் ப்ளூ வாட்டர் ஃப்ளோயிங். ஓகே, கீழே ஓடுற மாதிரி வேணும் இல்லையா, ஸோ அந்த இது. ஓகே, ஃபால்ஸ் இல்லை. ஓகே, ஸோ இது கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகுது. ஓகே, மேட்ச் ஆகுதுல இது. ஓகே ஓகே, அதுக்கப்புறம் இதுல இந்த 4 இமேஜ்ல உங்களுக்கு எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் என்ஹான்ஸ் பண்ணிடலாம். ஹெச்டி வேணுங்கிறத செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, இதுல கிளிக் பண்ணுங்க, எந்த இமேஜ் தம்ப்நெயில்ஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு அப்புறம் நீங்க கிரியேட் பண்ண 4 இமேஜையும் பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் அது எது உங்களுக்கு பெஸ்டா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிடலாம். சரி, அந்த சினிமாஸ்டிக் கலர் அந்த எஃபெக்ட் வரல இதுல. இது கொஞ்சம் இந்த ஆயில் பெயிண்டிங் டைப்ல இருக்கு பாக்குறதுக்கு. ஓகே, ஸோ அந்த ப்ராம்ப்ட் வந்து நம்ம இங்க ஆட் பண்ணிக்கோங்க. அந்த இந்த இருக்குல்லையா, இந்த இடத்துல வந்து நம்மளுடைய அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் குவாலிட்டி கிடைக்கும். இப்போதைக்கு இருக்கட்டும். ஓகே, அடுத்தால நமக்கு இன்னும் இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு செட் ஆகலைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை எடுத்து அப்படியே ஃப்ரெண்ட்ல போடும். ஓகே, ரெஃபரன்ஸ் இமேஜ் கொடுக்காத டைம்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை கொடுத்துட்டு இந்த கிரீன் ஃபாரஸ்ட் இருக்குல்ல, இதை வந்து செட் சீன் இப்படி கொடுத்து இதை நீங்க ஃபுல்லா செட் பண்ணிடலாம். இது வந்து கிரீன் ஃபாரஸ்ட் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சீன் செட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எல்லாமே நீங்க இங்க கொடுக்கலாம். ஃபாரஸ்ட் ரிவர். ஓகே, ஸோ புதுசா ஆட் ஆகி போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் எடுத்து பார்ப்போம். இதுல வந்து என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா, அந்த ரிவருக்கு வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு இங்க. இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள இதுல கீழே கிளிக் பண்ணீங்கன்னா பழைய அந்த போட்டோ பார்க்கலாம். ஓகே, இந்த 4 இமேஜஸ் வந்து இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கு. ரிவர் வந்து கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க அந்த இதோட. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் கீவேர்ட்ஸ்னால அது கொடுத்துருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ குவாலிட்டின்னு கூட நான் உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அனுப்புறேன் குரூப்ல, நீங்க அதை ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் இப்போ எனக்கு இது வேணும் அப்படின்னா இதை நம்ம அனிமேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல கொஞ்சம் இதோட இதுக்கு அடுத்தது நல்லா இருக்கு. இந்த இமேஜ் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு, ஏன்னா அந்த ஃப்ளவர்ல கொஞ்சம் இருக்கனால. இதை வந்து நம்ம இப்போ வீடியோவா கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேணா கொஞ்சம் குவாலிட்டியா எடுக்கணும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா குவாலிட்டியா பண்றது வந்து ஃப்ரீ தான். ஸோ அதனால நீங்க இதுல காயின்ஸ் எதுவும் போகாது, என்ஹான்ஸ் கொடுத்துக்கலாம் இங்க. ஓகே ஓகே, இப்போ வந்து ஹெச்டியா கொடுத்த பிறகு நீங்க என்ன பண்ணுங்க, பிரிங் டு லைஃப். ஓகே, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இந்த 2ல ஜம்ப் ஆயிடும். இது வந்து செப்பரேட்டா சொல்லி தரேன். செப்பரேட் கொடுத்துட்டு இப்போதைக்கு நான் வேற ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம். வேணா அனிமேட் சீன் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெறும் கீழே ஒரு ஜென்ரேட் ஆப்ஷன் அதுக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க வீடியோ இமேஜ் வந்து வீடியோவா கன்வெர்ட் ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே, 6 minutes இருக்கு இதுல. இந்த டைமிங் வந்து இப்போ ஹோல்ட் ஆகுது. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டைம்ல உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். பார்க்கலாம் எப்படி அவுட்புட் கிடைக்குன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. ஓகே, 5 minutes ஆகும் இதுல. ஓகே, இது ஆகட்டும். ஜம்ப் பண்ணவும் முடியாது. அச்சா சார், பார்க்கலாம். நம்ம இந்த நியூ டேப்ல தான் ஓப்பன் ஆகலாம், அதனால பிரச்சனை இல்லை.
இங்க உள்ளதை ஃபுல்லா முடிச்சிடலாம். ஓகே, இங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இதுல 3 ஆப்ஷன் பார்த்துட்டோம் இல்லையா? என்ஹான்ஸ் தெரியும், அஸ் ரெஃபரன்ஸ் தெரியும், பிரிங் டு லைஃப். இந்த 3மே இம்பார்ட்டன்ட் தெரியும். இங்க உள்ள டூல்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் இல்லையா? இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இதுல இமேஜ் ஜெனரேட் பண்றதுல இதுல இந்த கிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஓகே ஸோ இப்போ இமேஜ் உங்களுக்கு ஜெனரேட் பண்ண தெரிஞ்சிட்டு இல்லையா? ஸோ ஒண்ணுமே இல்லை, இங்க உங்களுடைய ப்ராம்ப்டை மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன ப்ராம்ப்ட் வேணுமோ இதே கூட இந்த ஸ்டோரியை கூட நீங்க என்ன பண்ணலாம்னா, கிரியேட் a image prompt for each panel. Actually create a image prompt. Okay, fine. Papa என்னது பார்ப்போம். இதாகட்டும். ஸோ இப்போ வீடியோ ஆயிட்டு இதை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சரி, கேமரா மூமெண்ட் இருக்கு. இங்கே உங்களுடைய சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வீடியோ ரெடி. ஐ திங்க் ஏதோ ப்ரௌசரில் தான் இஷ்யூ பார்த்துக்கோங்க. நான் இப்போ அதை கிளிக் பண்ணேன்னா திருப்பி லாகின் பண்ணேன்னா எல்லாம் லாகின் பண்ண வேண்டி வரும், ஜிமெயில் இமெயில் எல்லாம். ஓகே, ஸோ நான் ரீஸ்டார்ட்டே பண்ணலனால அப்படியே வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இங்கே இதில் ப்ளே பண்ணி பாருங்கள், உங்கள் வீடியோ ப்ளே ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமரா பேனிங் இருக்கு. இது கேமரா பேன் ஆகி ஃபுல்லாக உங்களுடைய அந்த ரிவர்ஸ் ஃபுல்லாகவே ரியாலிட்டி நல்லா இருக்கு. நல்ல ஒரு நல்ல ஷார்ட் கிரியேட் ஆகி கொடுத்துருக்கு உங்களுக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி நேம்ஸ் வேணுமோ அதெல்லாம் கேன்வாவில் கொண்டு போய் போட்டு யூஸ் பண்ணிடலாம். வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எந்த மெத்தடில் நீங்கள் ஸ்கேலிங்கில் வந்து வீடியோ கிரியேட் பண்ணிடலாம். இது வந்து இப்போ இமேஜ் நம்ம ஜெனரேட் பண்ண தெரிஞ்சு இல்லையா? இமேஜஸ் பார்த்தோம். இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். இமேஜஸ் பார்த்தோம் இல்லையா? இந்த இமேஜஸ் இதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, வீடியோ எப்படி ஜெனரேட் பண்ணலான்னு பாருங்க. ஓகே, இப்போ ஏஐ இமேஜஸ் பார்த்தோம், கம்யூனிட்டிஸ் தெரியும் உங்களுக்கு, ஏஐ இமேஜஸ் பார்த்தோம், அப்புறம் ஏஐ வீடியோஸ் பார்க்கலாம். அப்புறம் மை கிரியேட்டிவ்ஸ்னா நீங்க என்னென்ன வீடியோ பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே வரும். ஓகே, நம்ம இப்போ மை கிரியேட்டிவ்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். இதில் உள்ள எல்லா இதுவும் இங்க கிரியேட் பண்ணதா. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன், அந்த பர்கர் போட்டிருந்தேன். ஓகே, ஸோ அந்த அனிமல்ஸ் கிளோல போட்டிருந்தேன். ஓகே ஓகே ஸோ இங்கே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம், எப்போனாலும் டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. நான் அதை ஏன் ஷேர் பண்ணலன்னா வீடியோ முடிஞ்ச பிறகு சொல்லி கொடுக்கலான்னு. இந்த லைன் வந்து இது பண்ற மாதிரியும், இதுக்கப்புறம் அதுக்குள்ள ஆக்ஷன் வந்து எப்படி இருக்கணும், இந்த 2 மூவிஸையும் இது பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த லைனும் இது அதுக்கப்புறம் அதுல இருந்து ரன் ஆகி வர மாதிரி. ஏன்னா அது ஆக்சுவலி என்ன ஸ்டோரி அப்படின்னா, எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது, மேலே எப்படி வந்து ஒவ்வொரு அனிமல்ஸுமே அந்த எங்கெல்லாம் வாட்டர் இருக்கு அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது அந்த ஸ்டோரியோட இது வந்து லயனுக்கு உள்ள செட் பண்ணி வச்சிருந்தேன், இந்த எலிஃபென்ட்டுக்கு ஒன்று செட் பண்ணி வச்சிருந்தேன். அப்புறம் என்ன ஆகும்னா ஒரு மவுஸ், இந்த இது என்ன ஆகும்னா இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணும் எங்க வந்து வாட்டர் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இதுக்கு வந்து 2 ஷார்ட் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே, ஸோ இது எல்லாமே அதில் கிரியேட் பண்ணதான், அந்த இமேஜ் அதில் ஜென்ரேட் பண்ணதான், வீடியோவை அதை ஜென்ரேட் பண்ணதான். அப்புறம் இந்த மவுஸ் வந்து அதுக்கப்புறம் இந்த எலிஃபென்ட் வந்து சொல்லும் எந்த இடத்துல வாட்டர் அவைலபிள் இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது வந்து அப்படியே ஒரு சொல்ற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இது எல்லாமே இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இது நல்ல ஒரு சீன் தான். அது ஆக்சுவலி மங்கியுமே ஃபைண்ட் அவுட் இந்த ஷார்ட் எல்லாமே நல்ல கிரியேட்டிவ் ஷார்ட் ஆக்சுவலி. ஓகே, இதுவுமே அதே ஷார்ட் தான். அதை வந்து ரிவர்சல் போட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இது அதை திங்க் பண்ற மாதிரி, அப்புறம் அதுல இருந்து கீழே விழுற மாதிரி அப்படியே ஒரு சின்ன பிளானிங் போட்டு வச்சிருந்தேன். ஓகே, ஸோ இது எல்லாமே கிளிப்ஸ் எல்லாமே ரெடி, ஆனா வீடியோவா இன்னும் பண்ணல. ஸோ இது எல்லாமே எதில் பண்ணோம் அப்படின்னா இங்கே பண்ணதான், ஸ்கேலிங்ல யூஸ் பண்ணதான். ஓகே, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட லாஸ்ட் இதுல கிரியேட்டிவ்ஸ் ஆப்ஷன்ஸ்ல கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி வீடியோவா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இங்க வந்து இப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 மெத்தட்ல பண்ணலாம். ஓகே, ஒன்னு வந்து உங்களுடைய ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, இப்போ அந்த இந்த இடத்துல உங்களுடைய ப்ராம்ப்ட் கொடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம ChatGPT ஓப்பன் பண்ணி தான் ஒன்று நினைக்கிறேன். அது ஏதோ ஃபர்ஸ்ட் ஒரு எரர் நடந்த ஏதாவது ப்ராப்ளம் வந்துருக்கு. ஓகே, அதே ஸ்டோரியில லோட் பண்ணிட்டு இந்த ப்ராம்ப்ட் இருக்கு இல்லையா, இதை அப்படியே காப்பி பண்ணுங்க.
நம்ம அதே எழுதுனா திருப்பி எழுதிக்கோங்க, இல்லைன்னா அதே காப்பி பண்ணி டைப் பண்ணுறேன், இங்கே சென்ட் பண்ணுங்க. இப்படியும் நீங்க இமேஜ் ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணி வாங்கிடலாம் அதுல. ஓகே, சரி இப்போ வந்து பேனல் 1க்கு வந்து எப்படி வேணுங்கிறத இதை கிளிக் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே, இதை வந்து நீங்க ஸ்ப்ளிட் பண்ணலாம், நீங்களாவும் உங்களுடைய ஐடியா வச்சு கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, அந்த இதை அப்படியே காப்பி பண்ணுங்க, இந்த கொட்டேஷன் இது கூட வச்சாலும் ஓகே, இல்லைனா கூட ஓகே. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதை வந்து 2-3 பிரிச்சிருவேன். ஓகே, இதே ப்ராம்ப்டை 2-3 சீனை நானே கிரியேட் பண்ணிடுவேன், நல்லா பிரித்து எடுத்துருவேன். அப்போ அந்த இடக்கும் என்ன ஆகும்னா உங்களுடைய ஸ்டோரி போர்டு, அதாவது ஒயிட் போர்டு வந்துட்டு, அதுக்கு தான் இந்த ஒயிட் போர்டு நம்ம கிரியேட் பண்றது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னாலும் பண்ணிடலாம். ஓகே, இங்க இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட், அது ChatGPTல இருந்து எடுத்தது. இது நம்ம அந்த இது பண்ணது, நீங்க ஆட் பண்ணது பண்ணிடலாம். இது வந்து படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சீன் எப்படி செட் பண்ணிருக்கிறத பார்த்துக்கலாம் நீங்க. ஓகே, A gentle lion named Leo sits in around the under tree. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த இது வரைக்கும் ஒரு காப்பி கிரியேட் பண்ணிட்டு ஒரு இமேஜ் டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது கீழே உள்ளதை எடுத்துக்கலாம். ஆனா போடும்போது நீங்க ஃபுல்லாவே எடுத்துக்கோங்க. ஓகே, நான் என்ன பண்றேன் பாருங்க, நான் வந்து இப்போ இது பண்ணும்போது அப்படிதான் பண்ணேன். இமேஜ் ஜெனரேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இங்க இந்த கார்னர்ல இருக்கிற லெஃப்ட் சைட்ல வந்து AI இமேஜஸ் எடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு ஓகே, ஸோ இதுல வந்து நான் பேஸ்ட் பண்றேன். இதே 2 சீனை நீங்க வேணும்னா இதை எங்க வரைக்கும் வேணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே, இல்ல சிங்கிள் சீனை வேணும்னா சிங்கிள் சீன் எடுத்துக்கோங்க. உங்களுடைய என்ன டைமென்ஷன் வேணுமோ ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் பண்ணுங்க. ஓகே, சரி, இது வந்து கொஞ்சம் இன்னுமே அந்த நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி செட் பண்ணாதனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் பெயிண்டிங் அந்த ஃபீல்லே வருது. இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஓகே, இது வந்து ரியல் ஃபோட்டோகிராஃப் இல்லை, இது கொஞ்சம் பெயிண்டிங் டைப்லேயே வருது. ஸோ அதனால ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 இமேஜஸ் எடுத்திருக்கோம் இல்லையா. இங்க இது வந்து நம்மோட எதுல கிரியேட் பண்ணது, இந்த இதுல கிரியேட் பண்ணது ப்ராம்ப்ட் வந்து நம்ம ChatGPT யூஸ் பண்ணி பண்ணது. இது ஒரு சீனா இருக்கட்டும், அடுத்தல இதுல உள்ள ஒரு சீனா இருக்கட்டும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் சீனா உங்களுடைய வீடியோல போட்டுட்டு செகண்ட் சீன்ல இதை இதுல டெலிட் பண்ணுங்க. இந்த டெலிட் ஆப்ஷன்ல ஃபுல்லா போயிடும். அதுக்கப்புறம் நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க, கொடுத்துட்டு இன்னொரு 4 சீன்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே அந்த டியரையும் ஆட் பண்ணிடுச்சு அது. ஓகே, அது இல்லாமல் அந்த ப்ளூ அந்த வாட்டர் அந்த இதை பார்த்துக்கலாம் இல்லையா. இதில் கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது, அதெல்லாம் நீங்கள் இந்த அனிமேட் கொடுக்கும்போது ஓரளவுக்கு மேனேஜ் ஆகிடும் ஃபுல்லாக. ஓகே, ஸோ இப்போ உங்களுடைய இமேஜஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சீன்ஸ் எல்லாமே ரெடி. இப்போ நீங்கள் வேற ஒன்றுமே செய்யண்டா, இதில் உள்ள ப்ராம்ப்டை மட்டும் காப்பி பண்ணாலே உங்களுடைய ஃபுல் வீடியோ பண்ணி கொடுத்துரும் அது, எல்லா சீன் பை சீன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதிலே என்ன அதை பொறுத்தளவுக்கு சரி, இங்க வந்து லயனுக்கு ஓகே. ஓகே, லயனுக்குள்ள சீன் நல்லா வந்திருக்கு, ஆனா அந்த பியூட்டிஃபுல் பேக்ரவுண்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அந்த இதை மெயின்டைன் பண்ணதுக்கு ஒன்று வந்து ரெஃபரன்ஸ் இமேஜஸ் யூஸ் பண்ணிடலாம், இல்லைன்னா அந்த கீவேர்டை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியரும். ஓகே, சாஃப்ட் சன்லைட் ஃபில்டர் த்ரூ த ட்ரீஸ், இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியரும் கண்டிப்பாக. ஓகே, அந்த மானும் மிஸ் ஆயிடுச்சு இங்கே. ஓகே, இந்த இது கொஞ்சம் மிஸ். ஓகே ஓகே, எனிவே அதை கொஞ்சம் நீங்கள் அதை உட்காந்து ஒர்க் பண்ணும்போது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா 2-3 இமேஜ் நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா ரொம்ப இடங்கள்ல வந்து எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேன். ஒன் டைம் வந்து லயன் கொடுத்தேன்னா ஒன் டைம் வந்து டீர் கொடுத்துருப்பேன். ஓகே ஓகே, ஆனால் கொஞ்சம் இந்த கிரீன் சீனரிலாம் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த லைட்டிங்லாம் நல்லா தான் இருக்குது. மேபி தான் சன்லைட் அப்படிங்கிறனால இது எடுத்துருச்சிங்க. ஓகே, அந்த எக்ஸ்பிரஷன்லாம் ஓரளவு கொஞ்சம் மேட்ச் ஆகுது. ஓகே, இது வேணா நீங்க அனிமேட் பண்ணி பார்க்கலாம். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணிட்டு அங்கே மெத்தட்ல போகலாம். ஓகே, என்ஹான்ஸ் பண்ணுங்க, இப்போ HD கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து HD இமேஜ் ஆகிட்டு நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஓகே, வித்தவுட் வாட்டர் மார்க் 02. ஐ திங்க் ப்ரௌசரில் தான் கொஞ்சம் இந்த இஷ்யூ நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரி, இந்த இடத்துல உங்களுடைய ப்ராம்ப்ட் போட்டுக்கோங்க. செட்டிங்ஸ் வந்து எவ்வளோ கிரியேட்டிவிட்டி வேணும், இதே சேம் இதில் வேணும் அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் மோடு வந்து ஃப்ரீயாக இருந்தால் ஆனாக இருக்கும், ப்ரொஃபஷனல் மோடு எடுத்துக்கோங்க. இது வந்து ப்ரீமியம் இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ரொஃபஷனல் மோடு கிடைக்கும். வேணும்னு உங்களுக்கு இங்கே வேணும்னா இங்கே ஸ்டாண்டர்ட் மோடு தான் இருக்கும் இங்கே. ஓகே, நீங்கள் இப்போ வேணும் எடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் மோடு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அதனால். ஓகே ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா டியூரேஷன், அதாவது உங்களுடைய அந்த டைம் ஃப்ரேம் வந்து 5 செகண்ட்ஸ் வேணுமா இல்லைன்னா 10 செகண்ட்ஸ் வேணுமா எடுத்துக்கலாம்.
5 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 கிரெடிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். 10 செகண்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 70 போகும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அஸ்பெக்ட் ரேஷியோ வந்து அப்படின்னா நார்மல் வீடியோ சைஸ் உங்களுக்கு 1920 1080, இல்லைன்னா அது அப்படி உள்ட்டா உங்களுடைய ஷார்ட் ஃபிலிம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1:1 ரேஷியோ இது எடுத்துக்கலாம். ஜென்ரேட்டிங் கவுண்ட் எத்தனை வேணும் அப்படிங்கிறது 1க்கு 35, அப்புறம் 2 எடுத்தீங்கன்னா 70 ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ 1 எடுக்கிறேன் டிஃபால்ட்டாக. ஸோ இங்கே கிரியேட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒரு நியூ டேப் ஓப்பன் ஆகி அதில் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். பட் அகைன் இதில் சேமாக இருக்கனால உங்களுக்கு அதே டேப்லேயே ஓப்பன் ஆகுது. ஓகே, இல்லைனா இமேஜ் நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்கன்னா நியூ டேப்லேயே உங்களுக்கு கிடச்சிடும். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். சில டைமில் உங்களுக்கு குயிக் ஆகிடும். ஓகே, இதுவும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இமேஜ் டு வீடியோ பக்கத்தில் இருக்குது, அதுவும் சொல்லித்தரேன். ஸோ தட் அப்போ உங்களுடைய நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் வச்சு கிரியேட் பண்ணுறதாலும் ஒரு வீடியோ பண்ணிடலாம், இல்லை ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி அதே வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ 1 டேலே ஒரு ஃபுல் டூல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். இது வந்து ஒரு நல்ல டூல் கூட, நல்ல க்ரியேட்டிவாக கூட இருக்குது. ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பண்ணிடலாம். ஸ்டோரி கிரியேட் பண்ணதாக இருக்கட்டும், இல்லைனா அதே மாதிரி நம்மளோட அந்த ஆட்ஸு, அப்புறம் இப்போ நம்ம கூட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அந்த ஸ்டோரி புக் கிரியேஷன், அது நிறைய விஷயங்கள் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பண்ணலாம் உங்கள் வீடியோஸ் எல்லாமே. ஓகே, சரி, இப்போ வந்து நம்மளுடைய ப்ராம்ப்ட் கொடுத்ததுல வந்து இந்த ப்ராம்ப்ட் கொடுத்ததுல ரிவர் காட்டிடுச்சு, ஜங்கிள் ஆயிடுச்சு, அப்புறம் டியர், அப்புறம் லயன் கிடச்சிருச்சு. ஓகே, இது கொஞ்சம் பிளேயருக்கு இதாக இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் வித்தவுட் வாட்டர் மார்க். ஓகே, சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைரக்ஷன் இல்லாமல் அந்த இது கூட அந்த இதெல்லாமே ரொம்ப கிளியராகவும் இருக்கும். ஓகே, குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு இங்கே. ஓகே, அதை அந்த எக்ஸ்பிரஷன் கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு கிளியர் கிடைக்கும் இங்கே. சரி, இந்த எக்ஸ்பிரஷன்லாம் பாருங்கள், ஒரு நல்லா இருக்கு. ஆக்சுவலி கொஞ்சம் அந்த டேஞ்சரஸ் மாதிரி தெரியல, பட் ரெண்டுமே ஃப்ரெண்டு மாதிரி இருக்கு. ஸோ அந்த சீன்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணிடலாம் ஃபியூச்சரில். ஓகே, போக உங்களுக்கு நல்லா கிளியர் ஆகிடும், பாலிஷ் ஆகிடும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராம்ப்ட் கொடுத்துமே இங்கே உங்களுடைய ப்ராம்ப்ட் கொடுத்து வீடியோ பண்ணலாம். இல்லை வேணும் அப்படின்னா இங்கே செகண்டில் ஒரு டேப் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து பாருங்கள் டேப் இருக்கு. இங்கே இந்த டேப்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இமேஜ் டு வீடியோ. ஓகே, இந்த இமேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க இமேஜஸ், ஓகே, இதை டெலிட் பண்ணிக்கோங்க. இங்கே அதை வந்து இங்கே என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கே கால் பண்ணுங்க. ஓகே, இங்கே நம்ம எங்கே அந்த இது செலக்ட் பண்ணி இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த லொக்கேஷன் எடுத்துக்கோங்க. இந்த இமேஜை நீங்கள் கால் பண்ணுங்க இங்கே. ஓகே, இங்கே வேணா நீங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா அனிமேட்டிவர் இமேஜ், அப்புறம் லயன் டர்ன் ஆகுறது, டியர் ரன் பண்ணுறது. ஸோ எது வேணுமோ, அதாவது இந்த இமேஜில் உங்களுக்கு அனிமேட் என்ன மாதிரி வேணுமோ அது நீங்கள் கொடுக்கலாம் இங்கே. இல்லை உங்களுக்கு இல்லை ஒன்றும் கொடுக்கண்டானா இந்த 10 செகண்ட்ஸ் வேணுமா 5 செகண்ட்ஸ் வேணுமா அந்த ப்ராப்பர்ட்டிலாம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுடைய ஜெனரேட் கொடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீடியோ ரெடி ஆகிடும். 6 மினிட்ஸ் வெயிட் பண்ண முடியும்னா இதே வேணால் பார்த்துட்டு போங்க. அதுக்கப்புறம் சாரி ஃபார் இன்னைக்கு ரொம்ப டைம் ஆயிட்டு நினைக்க மாட்டாங்க. ஓகே, டைம் பார்க்கவே இல்லை நான். நாளைக்கு கிளாஸ் வேணா குரூப்ல சொல்லுங்க, நான் சேம் 9 to 10 கிளாஸ் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதாவது இப்போ நீங்க ஒண்ணுமே இல்லாம கொடுக்க டிஃபால்ட் அனிமேஷன் ஜென்ரேட் ஆகும். நீங்க இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. இப்போ டியர் வந்து க்ளோஸ்லி வர மாதிரி, இது க்ளோஸ் ஆகுற மாதிரி, இது டேர்ன் ஆகிற மாதிரி, இது ரன் பண்ற மாதிரி. ஓகே, ஸோ இந்த ரெண்டுமே ஃபைட் பண்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி வரும் உங்களுடைய ப்ராம்ப்ட்ல. ஓகே, ஸோ அப்போ அந்த அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் இங்க. ஓகே, இப்போ வந்து டிஃபால்ட் கொடுத்துருங்க. டிஃபால்ட்ல என்ன மூவ்மெண்ட்ஸ் இருக்கோ அது. இல்லை நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா இங்க கேமரா அனிமேஷன் இருக்கும் இங்க கீழே. ஓகே, ஸோ அது இமேஜ் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு கீழே கேமரா மூவ்மெண்ட். இல்லைன்னா இங்கே இப்போ கேமரா மூவ்மெண்ட் வந்து டிசேபிள் இருக்கு. அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா கேமரா மூவ்மெண்ட் கொடுத்துக்கலாம். ரொம்ப க்ளோஸ் அப் ஷாட் வேணும், இதை வந்து லெஃப்ட் ரைட் போகணும், எப்படின்னா உங்களுக்கு கேமரா மூவ்மெண்ட் கொடுக்காம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அனிமேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நான் வந்து டவுன்லோட் பண்றேன் ஸோ தட் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே,
இந்த வாட்டர் ஃபீல் நல்லா இருக்கு, அந்த ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே கரெக்டா வருது. இது டர்னிங், அப்புறம் இதுல உள்ள அந்த டெய்லுக்குள்ள அந்த மூவ்மெண்ட் அது கூட கொஞ்சம் மிஸ் ஆகுது இது மற்றபடி ஓகே. ஸோ இப்போ நம்ம ரன்னிங்ல வீடியோ ரன்னிங் பண்ணும்போது இதெல்லாம் டெக்ஸ்ட் போட்டு மறைச்சிடலாம். ஸோ இந்த இடம் ஓரளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக கிடைச்சிரும் இந்த இது வந்து. ஓகே, ஸோ இதை வந்து பண்ணுங்க, இமேஜ் வச்சு இதை யூஸ் பண்ணிடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேட்டுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. இன்னைக்குள்ள கிளாஸ் க்ளோஸ் பண்ணலாம். ஏதாவது டவுட்னா எனக்கு கேட்டுக்கோங்க. இன்னைக்குள்ள கிளாஸ்ல ஏதாவது இது இருந்துச்சுன்னா சொல்லிக்கோங்க.